சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து விட்டால் மண்ணின் பூர்வகுடி மக்கள் யார், இந்த மண்ணுக்கு புழைக்க வந்தவன் யாரு, வந்தவன் யாரு, இருந்தவன் யாருன்னு தெரிஞ்சிடும். ஒரே ஒரு கேள்வி, தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவையில தமிழ்நாட்டுடைய பெரும்பான்மை சமூகம் யாருங்க? ரெண்டு சமூகம் தான். இவங்க சில பேர் வந்து தேவமாறும்பாங்க, சில பேர் கோணாக்கம் மாறும்பாங்க, சில பேர் முத்திரையர்பாங்க. முத்திரையர் 1 கோடி, தேவமார் 1 கோடி, தேவர்லிங் கல்லர் 1 கோடி, அகமுடியார் 1 கோடி, மறவர் 1 கோடி, மறவருக்குள்ள கொண்டையங்கோட்டை மறவர் 1 கோடி, கொண்டையம் கோட்டை இல்லாத மறவர் 1 கோடி, ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. கொங்கு வெள்ளாள கவுண்டர் 1 கோடி, அது பக்கம் செட்டியார் 1 கோடி, நாட்டுக்கோட்டை செட்டியார் 1 கோடி இருக்காங்க. இப்படி ஆளாளுக்கு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே 2 கோடிக்கு மேல இருக்கிற ஒரு சமூகம் பறையர் சமூகம். சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் பறையர்கள் இல்லாத ஊர் கிடையாது. அதே போல பெரும்பான்மை சமூகம் நம்முடைய வன்னியர் சமூகம். வன்னியர் பறையர் ரெண்டும் பெரும்பான்மை சமூகம். ஆனால் பெரும்பான்மை சமூகமா இருக்கக்கூடிய ஆதி தமிழ் குடி பறையர்ல தமிழ்நாட்டு அமைச்சரவையில எத்தனை அமைச்சர் சமூக நீதி காத்த, சாதி ஒழிக்க வந்த, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட கீழ்நிலை மக்களை மேல தூக்க வந்திருக்க சொல்ற எவனாவது ஒருத்தன் கேட்டதுண்டா? 2 கோடி பேருக்கு மேல நாங்க இருக்கிறோம். நாங்க இல்லாத ஊர் இல்ல. நாங்க ஓட்டு போட்டதை எவனும் ஜெயிக்க முடியும். ஆனால் எங்களுக்கு ஏன் ஒரு அமைச்சரை தவிர யாரும் இல்ல? அந்த ஒரு அமைச்சரும் 4 வருஷமா 4 முக்கள் நின்று அண்ணன் சீமான் கத்துறதுனால கிடைச்சது அண்ணன் கோவி செழியன் அவர்களுக்கு. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டுல நாயுடுவும் பறையரும் ஈக்குவலா தான் இருக்காங்களா? நாயுடு தமிழ்நாட்டுல 4 அமைச்சர், பறையர் 1 அமைச்சர். இதுக்கு பேர் எப்படா சமூக நீதி? இதுக்கு எப்படா சரியான இட ஒதுக்கீடு? ஆனால் இந்த சமூகம் எல்லாம் மேசையை பெருசாக முறுக்கி கொண்டு நாங்கள் ஆண்ட பரம்பரை இருக்குது. உண்மையிலே இன்னைக்கு ஆண்ட பரம்பரை சொல்றதுக்கு தகுதி இருக்குன்னா யாருக்கு? இன்பநிதிக்கு இருக்கு. அவர் தான் ஆண்ட பரம்பரை, ஆளுகின்ற பரம்பரை. நாம ஆண்ட பரம்பரையா? நீ சமூக சாதிவாரி கணக்கெடுப்புன்னு ஒண்ணு எடுத்துட்டா தேவர் எத்தனை, தேவேந்திர எத்தனை, நாடார் எத்தனை, கோணார் எத்தனை, பிள்ளமார் எத்தனை, செட்டி எத்தனை, முதலி எத்தனை, வன்னியர் எத்தனை, பறையர் எத்தனை எல்லாம் தெரிஞ்சிடும். தெரிந்து விட்டால் என்ன தெரிஞ்சிடும்? ஏன் ஆளு எதற்காக இத்தனை எம்எல்ஏ இல்லன்னு நம்ம கேட்போம். ஏன் அமைச்சரவை இல்லன்னு கேட்போம். ஏன் துணைவேந்தராக இல்லன்னு கேட்போம். ஏன் தாசில்தாரா இல்ல, ஏன் கலெக்டரா இல்ல, ஏன் ஐபிஎஸ் இல்ல, ஏன் இன்ஸ்பெக்டரா இல்ல, ஏன் போலீஸா இல்ல, கேள்வியை கேட்போம். சட்டையை பிடிச்சு கேட்போம். கேட்க கூடாது. தமிழ்நாட்டுடைய அமைச்சர்மார்கள் பிஏ யாரும் தெரியுமா? பர்சனல் செக்ரட்டரி. ஒரு தேவேந்தரை காட்டு பாப்போம், ஒரு நாடார காட்டுங்க, ஒரு மறவரை காட்டுங்க, ஒரு வன்னியரை காட்டுங்க. முழுக்க இசை வேளாளர் சமூகம் மட்டும்தான் தமிழ்நாடு அமைச்சருடைய பர்சனல் செக்ரட்டரி. ஆக அந்த வகையில் நாங்கள் சமூக நீதி காத்த தலைவர்கள். ஆக இடஒதுக்கீட்டுல எங்களுடைய தலைவர் அவர்கள் இடஒதுக்கீட்டு நாயகன் சொல்லுவாங்க. ஆக அருந்ததிய மக்களுக்கு, பறையர்களுக்கு, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட வார்த்தையை போடுறது. யாரா தாழ்த்தப்பட்டவன்? யாரா தாழ்த்தப்பட்டவன்? தாழ்த்தப்பட்டவன் தான்டா. அவன் தாழ்ந்தவன், தாழ்த்தியவன் எவன்? அதான் கேள்விங்க. அவன் பிற்படுத்தப்பட்டவன். அவன் பிற்பட்டவன் கிடையாது, பிற்படுத்திருக்கிறான். இவன ஒருத்தன் ஒடுக்கி இருக்கான். அவன் யாரு? அவன் தான் இடபிள்யூஎஸ், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் உட்கார்ந்திருக்கான். அவன் தான் நம்மள புறம் பிற்படுத்திட்டு, நம்மள புறம் ஒடுக்கிட்டு, நம்மள புறம் தாழ்த்திட்டு அவர் சொகசா 10 விழுக்க வாங்கிட்டு போயிட்டாரு. ஆக சிறந்த இன்டெலக்சுவல்ஸ் உள்ள வந்திருக்காங்க இங்க தமிழ்நாட்டு அரசியல். அதற்கும் சில பேர் அறிவாளிகள் புறம் போயிருக்கான். தமிழ்நாட்டு அரசியல ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துல காவல்துறை சேர் போட்டு உட்கார்ற கூட்டத்தை பாத்தீங்களா? அது நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் மட்டும் தான் முடியும். இங்க காவலர்கள் நிக்கிறாங்க, அவங்க கையை கட்டி நிக்கலாம். ஆனா இங்க மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு போராட்டம் பண்ணா காவலருக்கும் பாதுகாப்பு இல்ல. காவலர்களுக்கு புரட்டு போன காவலர் கையை கடிச்சு வச்சிடறாங்க. நாங்க தான் சொல்றோம், அது அணில பார்த்து பத்திரமா நீங்க கையாளணும்னு சொன்னா அது கையை கடிச்சு வச்சு. மதுபான கடை எடுத்து போராட போயிட்டு கிருஷ்ணகிரியில 4-5 அணில் குஞ்சுகள் போய் காவலரோட கையை கடிச்சு வச்சிருக்காங்க. காவலருடைய வேலை என்பது போராட்டம் பண்ண வந்தா தடுப்பது, பாதுகாப்பது அவங்களுடைய வேலை. போராடுவது உங்கள் உரிமை என்றால் அந்த போராட்டத்தை பாதுகாப்பது, அந்த மதுபான கடையை உடைச்சக்கூடாது, லாண்ட் ஆர்டர் இஷ்யூ ஏற்படக்கூடாது, ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஏற்படக்கூடாது, தடுப்பது காவலர் வேலை. தமிழ்நாட்டில் என்னைக்காவது எங்களை எத்தனை வழக்கு? 240 வழக்கு. வலசரவாக்கம் காவல் நிலையத்துறை அண்ணன் சீமானை அழைத்துக் கொண்டு போய் அவ்வளவு அவமானப்படுத்த காவல்துறை நினைத்தது. 240 வழக்கு. குண்டர் சட்டம், என்எஸ்ஏ, என்ஐஏ. என்னைக்காவது நாம் மகிழ்ச்சி பிள்ளை ஒரு நாள் ஒரு காவல்துறையின் சட்டப்பைய பிடிச்சிருப்பான் என்கிற செய்தி உண்டா? அதாண்டா ஒழுக்கமான தலைவனின் வளர்ப்பு. சினிமால பஞ்சலாக பேசி பழக்கப்பட்டு போலீஸ் பெரியவரா அப்படி பேசி பழக்கப்பட்டவனுடைய ஆளுக்கு இன்னைக்கு கையை கடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்தவங்க முன்னேறி போவாங்க, தொண்டையை கெடுப்பாங்க. இது ஒரு சோம்பிஸ் கூட்டாது. பஞ்சமி நிலத்தை மீட்கன்னு சொன்னா திமுகவுக்கு அடி வயிற்றுல அனல் குண்ட வச்ச மாதிரி இருக்கும். அதுவும் அறிவாலயத்துக்கு கீழே அனல் குண்ட வச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா அறிவாலயமே பஞ்சமி நிலத்துல தான் இருக்கு. அப்ப எங்க இருந்து மீட்கிறது? முதல்ல அங்கிருந்து தொடங்க வேண்டியிருக்கு. ஐயோ இவங்க ஏன் பதறாங்க? நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுன்னு ஏன் பதறான்னா, முதல்ல கை எங்க வைப்பாருன்னு தெரியுமில்ல? முதல் நாள் முதல் கையெழுத்து அறிவாலயத்தில் தான் போடுவாரு. அறிவாலயத்தில் லேண்ட் எடுப்பா முதல்ல, அது அங்கிருந்தா தொடங்கும். அதான் அவங்க ரொம்ப பதறாங்க. தமிழ்நாடு முழுக்க 12 லட்சம் ஏக்கர்
இந்த 12 லட்சம் ஏக்கரும் பறையர் சமூக மக்கள்கிட்ட இருந்திருந்தா எவனும் பறையர் சமூக மக்களுக்கு நாங்க தான் படிக்க வச்சோம், நாங்க தான் பறையருக்கு பேண்ட் ஷர்ட் போட்டு கொடுத்தோம், நாங்க தான் பறையருக்கு தோல்ல துண்டு போட்டோம், நாங்க தான் பறையருக்கு தனி சுடுகாடு வாங்கி கொடுத்தோம், நாங்க தான் பறையர்களுக்கு சமாதானபுரம் கட்டி கொடுத்தோம். ஒரு மயிரும் தேவலடா, நீ என்னடா சமாதானபுரம்? பெரியார் சமத்துவபுரத்துல என்ன இருக்கு? ஊருக்கு வெளியே, ஊருக்கு பக்கத்துல இருந்த என்னுடைய சொந்த சகோதரனை ஊருக்கு வெளியே கொண்டு தூக்கி தூர மாட்ட. அதான்டா உன்னுடைய சாதி வெறி. சமத்துவபுரம் அல்லது அது சமத்துவம் இல்லாத புறம். நீ கொள்ளையடிப்பதற்கு அதுல ஒரு 100 வீட கட்டி கொள்ளையடிச்சிருப்பாங்க. பறையர்கள் பண்ணையாரா மாறிடக்கூடாது. மாறினா என்ன பண்ணுவான்? அவன் திமிருவான். ஏற்கனவே மரபணுக்குள்ள வீரம் இருக்கு. ஒவ்வொரு பறையரி மரபணுக்குள்ளயும் வீரம் இருக்கு. ஏன்னா அவன் தான் முதல் குடி, தாய் குடி. இப்போ நான் மூணாவது ஆளு நானே இந்த ஓடு போடுறேன்னா முதல் எந்த ஓடு போடுவான்? புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் இந்த போடு போடுறேன், எங்க அண்ணன் இந்த போடு போடுறாப்ல, மூத்தவன் அவர் அந்த போடு போடும். அது மாதிரி பறையர் குடி என்பது தாய் குடி, ஆதி குடி எந்த போடு போடும்? ஏன்னா வீரம் இருக்கு. அப்போ வீரம் இருப்பதனால் அவன் கிளந்திர கூடாது, அவன் நிமிந்திர கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? அவன் அடிமையா இருக்கணும். நிலம் கையில இருந்தா அவன் அடிமையா இருக்க மாட்டான். பறையர்கள் அடிமையா இருந்தா மட்டும்தான் நாங்கள் தான் பறையரை படிக்க வச்சோம் என்று சொல்லி வாக்க பறிக்க முடியும். என்னடா நீ படிக்க வச்ச? முதல்ல நான் கேட்கிறேன், ரெட்டமலை சீனிவாசனும் எங்க தாத்தா அயோத்தாச பண்டிதரை விட கல்வியாளர் தமிழ்நாட்டை யாருன்னு காட்டுறா? எங்கள் தாத்தன்களை விட. லண்டன் வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கர் போயிருக்கும் பொழுது அவருக்கும் நிகராக எங்கள் தாத்தன் ரெட்டமலை சீனிவாசர் தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக போனான் என்றால் அவன் எவ்வளவு பெரிய கல்வியாளர். நீ இன்னைக்கு கோட்டை சூட்டு போடுறது புரட்சிக்கிறாங்க. 1930 தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் கோட்டை சூட்டை போட்டாப்ல. அப்படி கோட் சூட் போட்டு பகவான் திவான் பகதூர் மாதிரி அப்படி நிக்கிறாப்ல ஆளு. அப்படி 6.2 ஹைட்ல மீசைய முறுக்கிட்டு அப்படி நின்னா அப்படி இருந்திருக்கு. அவரை போய் அந்த சமூகத்தை போய் நாங்க தான் படிக்க வச்சோம். சரி, அவரெல்லாம் படிக்க வச்ச கருணாநிதியை 7ஆப்புக்கு மேல படிக்கல? பதில் இல்ல. முயற்சி திருவினையாக்கும் முயற்றின்மை இன்மை புகுத்தி விடும். உலகத்துக்கே தெரியும். முயற்சி திருவினையாக்கும் முயற்றின்மை இளமை புகுத்தி விடும். யாரு? உங்க ஐயா ஸ்டாலின். எங்களை எல்லாம் படிக்க வச்சுட்டு எங்க பறையரை படிக்க வச்ச, எங்க வன்னியரை படிக்க வச்ச, எங்க நாடாரை படிக்க வச்ச, தேவரை படிக்க வச்ச, எல்லாரையும் படிக்க வச்ச. ஏன் ஸ்டாலினை ஒழுங்கா படிக்க வைக்கல? அப்போ இங்க ஒரு தேவை என்பது என்ன? புரிதல். புரட்சி இல்ல, புரிதல் தேவைப்படுது. புரட்சி செய்வதற்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம். ஒரு புரிதல் மக்கள்கிட்ட தேவைப்படுது. என்ன புரிதல்? சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது அது சாதி வெறியை தூண்டுவதற்கோ, சாதி பெருமையை தூண்டுவதற்கோ, சாதி கூட்டத்தை வளர்ப்பதற்கோ அல்ல. தேவருக்கு தேவையானதை தேவருக்கு கொடுத்துட்டா அவர் நிம்மதியா இருக்க போறாரு. நாடாருக்கு தேவையானதை நாடாருக்கு கொடுத்துட்டா அவர் நிம்மதியா இருக்க போறாரு. பறையருக்கு தேவையை பறையருக்கு கொடுத்துட்டா அவரு பெருமையடைய போறாரு. வன்னியருக்கு தேவையான 10.5 இல்ல 15.5 கூட கொடுப்போம், எண்ணி கொடுப்போம். இந்த கேள்வியை இந்த நிலத்துல தொடர்ச்சியா எழுப்புது ஐயா ராமதாஸ் எழுப்புறாங்க, பெருமதிப்பிற்குரிய ஐயா எழுப்புறாங்க. அதை விட்டுட்டு இந்த பிளாஸ்ட் வேற லெவல் ப்ரோ, வெறித்தனம் ப்ரோ அப்படின்ட்டு போனன்னு வை, மீண்டும் ஒரு கேடுகட்ட ஆட்சிட்ட மாட்டிட்டு நாம் சிக்கி தவிப்பதை யாராலும் தவிர்க்க முடியாது. ஏற்கனவே ஒரு துண்டு சீட்டு மாட்டிக்கிட்டு தமிழ்நாடு 50 வருஷமா தத்தளிச்சு நிக்குது. இப்போ ஒரு A4 சீட்டு வந்திருக்கு. தன் மக்களுடைய பிரச்சனைய மனசிலிருந்து பேச முடியாதவன் தலைவனாக இருக்க முடியாது. நாங்களும் போராட்டம் தான் பண்றோம். போராட்டங்கிறது வீட்டுக்குள்ள வந்து பண்றல தம்பி, வெளியே வந்து பண்ணணும். ஒரே ஒரு வழக்கு போட்டாங்க. ஒத்த வழக்குக்கு எடுத்தேன் பாரு ஓட்டம்னு போலீஸ் ட்ரெயினிங்ல கூட யாரும் ஓடணும்னு ஓடி போயிட்டான். மொத்தமா தமிழ்நாட்டுக்கு கருணாநிதி நாடுன்னு பேர் வச்சிருங்களேன், வேலை மிச்சமாயிரும்ல. ஏன் தனித்தனியா நீங்க வந்து வச்சிட்டு இருக்கீங்க? பள்ளிக்கூடத்துக்கு, பஸ் ஸ்டாண்டுக்கு இப்படி வச்சுக்கிட்டு இருக்குது. மொத்தமா கருணாநிதி நாடுன்னு வச்சு நாங்க கம்முன்னு படுத்துக்க போறோம். அப்ப இது எல்லாத்தையும் மாத்தணும்னா இங்க ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் தேவைப்படுது.